அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய செகண்ட் லெசனுடைய ஒவ்வொரு போர்ஷன்ஸ் நம்ம வீடியோஸை பார்த்து வந்துட்டு இருந்தோம். ஸோ அதுபடி இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா தனிநபர் மசோதா. ஓகே, ஸோ பிரைவேட் மெம்பர் பில்னா என்ன, இது வரைக்கும் என்னென்ன தனிநபர் மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, அண்ட் தென் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்கள் என்ன, அதை பத்தின விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ தனிநபர் சட்ட முன்வரைவு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைவேட் பில். ஸோ ஒரு ஹவுஸ்ல யாரை நம்ம பிரைவேட் மெம்பர் தனிநபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா யார் வந்துட்டு தட் இஸ் அதர் தேன் மினிஸ்டர் இல்லாத ஒரு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்கன்னா he was called as a private member. அவரை தான் நம்ம தனிநபர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு அமைச்சர் இல்லாத ஒருத்தர் ஒரு மசோதாவை தாக்கல் செய்யறாரு அப்படின்னா அந்த மசோதாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தனிநபர் மசோதா பிரைவேட் மெம்பர் பில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அமைச்சர் அல்லாத உறுப்பினர்கள் தாக்கல் செய்யும் சட்ட முன்வரைவே தனிநபர் சட்ட முன்வரைவு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அது ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினராக இருக்கலாம், இல்ல எதிர்க்கட்சியை சேர்ந்த உறுப்பினராக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அமைச்சர் அல்லாத ஒரு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர் தாக்கல் செஞ்சார்னா அதை தான் நம்ம பிரைவேட் பில் தனிநபர் மசோதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த தனிநபர் மசோதா அப்படிங்கறத எந்த வேலை வேணாலும் தாக்கல் பண்ணலாமா அப்படின்னா எஸ், இட் கேன் பி இன்ட்ரோடியூஸ் இன் எய்தர் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். லோக்சபாவில இருக்கலாம், இல்ல ராஜ்யசபால இருக்கலாம், எந்த வேலை வேணாலும் இந்த தனிநபர் மசோதா அப்படிங்கறத நம்ம தாக்கல் பண்ணலாம். சோ ஜெனரலா 4 டைப்ஸ் ஆஃப் பில்ஸ் இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ ஆர்டினரி பில், மணி பில், சாதாரண மசோதா, பண மசோதா, பினான்சியல் பில் நிதி மசோதா, அண்ட் தென் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அரசியலமைப்பு திருத்த மசோதா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக 4 விதமான மசோதாக்கள் இருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த பிரைவேட் பில்னு சொல்லக்கூடிய தனிநபர் மசோதா எந்த டைப் ஆஃப் பில்லா இருக்கலாம்னா சாதாரண மசோதாவா இருக்கலாம், இல்ல நிதி மசோதாவா இருக்கலாம், இல்ல கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்னு சொல்லக்கூடிய ஈவன் அரசியலமைப்பு திருத்த மசோதாவா இருக்கலாம். ஆனா ஆர்டிகல் 110 சொல்லக்கூடிய விதி 110 படி தாக்கல் பண்ணக்கூடிய இந்த மணி பில்லா மட்டும் கண்டிப்பா இருக்க முடியாது. ஓகேங்களா? சோ அமைச்சர் அல்லாத ஒரு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சியை சேர்ந்த யாராக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? சோ மணி பில்ல மட்டும் அவங்க தாக்கல் பண்ண முடியாது. மற்றபடி பாத்தீங்கன்னா சாதாரண மசோதாவோ இல்ல அரசியலமைப்பு திருத்த மசோதாவையோ கூட அவங்க என்ன பண்ண முடியும், தாக்கல் பண்ணிட முடியும். ஓகேங்களா? அது எந்த வேலை வேணும் நம்மளால தாக்கல் பண்ண முடியும். யூஸ்வலா இந்த தனிநபர் சட்ட முன்வரைவு பத்தின விவாதம் அப்படிங்கிறது எப்ப நடக்கும் அப்படின்னா ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம், தட் இஸ் எவ்ரி வீக் இல்லாம ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் ஆல்டர்னேட் வீக்ஸ்ல ஃப்ரைடே பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் 2 PM இருந்து ஈவினிங் 6 PM வரைக்கும் இருக்க காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த தனிநபர் மசோதா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைவேட் பில் அப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இது இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை நாட்களுக்கு முன்னாடியாவது பிரியா பெர்மிஷன் அப்படிங்கறத பிரிசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய அவை தலைவர் கிட்ட வாங்கியிருக்கணும் அப்படின்னா 1 மாதம் முன்னாடியாவது கண்டிப்பா வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? ரைட். சோ அப்படி இது வரைக்கும் எத்தனை தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னா 14 பில்ஸ், 14 பிரைவேட் பில்ஸ் பிரைவேட் மெம்பருடைய பில் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கடைசியா 1970 தான் பிரைவேட் மெம்பர் பில் அப்படிங்கிறது லாஸ்டா இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் ஒரு தனிநபர் மசோதா அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆகல. மேக்சிமம் ஒரு தனிநபர் மசோதா அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆனாலுமே கூட அது பத்தின எந்த ஒரு விவாதங்களையோ இல்ல வாக்கெடுப்போ எதுவுமே மேக்சிமம் கொண்டு போக மாட்டாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே அதை கேன்சல் பண்றதுக்கான பவர்ஸை தான் வந்துட்டு மேக்சிமம் ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களோ எதிர்கட்சியை சார்ந்தவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த தனிநபர் மசோதாக்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுறது கிடையாது. ஸோ மொத்தமே 14 மசோதாக்கள் தான் இது வரைக்கும் நிறைவேற்றப்பட்டது. அது கடைசியா 1970 நிறைவேற்றப்பட்டதா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன பில்ஸ் அப்படிங்கிறது இங்க லிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் அதை ஒருக்கா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 3ஆம் பாலின நபர்கள் உரிமைகள் சட்ட முன்வரைவு 2014 கொண்டு வரப்பட்டது. ஸோ அது என்ன 3ஆம் பாலின நபர்கள், தட் இஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான ரைட்ஸ் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்களுக்காக இருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி வரையறை செய்யறதுக்காக கொண்டு வரப்பட்ட மசோதா. ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த மசோதாவை தமிழ்நாட்டை சேர்ந்த MP திருச்சி சிவா அப்படிங்கிறவர் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மசோதா அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பார். ஸோ அப்படி இந்தியாவிலேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், அதாவது ஒரு தனிநபராக இருந்து, ஓகேங்களா, ஸோ ஒரு திருநங்கைகளுக்காக ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா அது இந்த மசோதா தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? சோ 3ஆம் பாலின மக்கள் சந்தித்து வரும் புறக்கணிப்புகளுக்கு முடிவு கட்ட முன்வரைவு கோருகிறது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? சோ அந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் எல்லாம் எராடிகேட் பண்ற மாதிரியான பில் தான் இந்த பில் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் ஆனா இந்த மசோதா நிறைவேற்றப்படல, இதையும் நிராகரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? பட் ஆனா அது தமிழ்நாட்டை சேர்ந்த MP திருச்சி சிவா அப்படிங்கிறவரால கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்தது சட்டமன்றத்தின் அமைப்பு, அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள். ஓகேங்களா? அதாவது ஒரு நாடாளுமன்றம் இருக்கு அப்படின்னா அந்த நாடாளுமன்றத்துக்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு, சோ ஓகேங்களா, அதனுடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அதனுடைய அதிகாரங்களா என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். சோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய 7th ஷெட்யூல் 7வது அட்டவணை அப்படிங்கிறது எதை பத்தி பேசுது அப்படின்னா which talks about the power distribution between the center and states. மத்திய அரசுக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அதிகார பகிர்வை பத்தி பேசுறதுதான் ஷெட்யூல் 7 சொல்லக்கூடிய அட்டவணை 7. இந்த அட்டவணை 7 பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 விதமான பட்டியலா கிளாஸிஃபை பண்ணிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா the first one is union list ஒன்றிய பட்டியல், the second one is state list மாநில பட்டியல், and third one is concurrent list பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான பட்டியல்களை கிளாஸிஃபை பண்ணிருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனுடைய 7th ஷெட்யூல்ல பவர்
டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஃபெடரல் கான்ஸ்டியூஷன், தட் இஸ் அதிகாரம் அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் இடையில பகிர்ந்தளிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி அந்த அதிகார பகிர்வு அப்படின்னு இருக்கும்போது ஸோ அதை 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் மூலியமா இது பண்றாங்க. ஸோ அதை படி பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட், ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான பட்டியல்களா வரையறை செஞ்சிருக்காங்க. இந்த ஒன்றிய பட்டியல தான் முதல்ல 97 துறைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 100 சப்ஜெக்ட்ஸ் 100 துறைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ இந்த ஒன்றிய பட்டியல் சார்ந்து சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா only it lies in the hands of parliament. நாடாளுமன்றத்திற்கு மட்டும்தான் யூனியன் லிஸ்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒன்றிய பட்டியல் தொடர்பான சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் இருக்கு. சோ எந்த மாதிரியான விஷயங்கள்? பாதுகாப்பு, அணுசக்தி, வெளிநாடு தட்டு அயல்நாட்டு விவகாரங்கள், போர் மற்றும் அமைதி உடன்படிக்கை, வங்கி சேவை, ரயில்வே, அஞ்சல் மற்றும் தந்தி, வான்வழிகள், துறைமுகங்கள், வெளிநாட்டு வர்த்தகம், பணம் மற்றும் நாணயம், இந்த சார்ந்த விஷயங்கள்ல சட்டம் இயற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கே தவிர மாநில அரசாங்கங்கள் தலையிட முடியாது. The next one is மாநில பட்டியல்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் லிஸ்ட், தட் இஸ் மாநில பட்டியல்னு சொல்லுவாங்க. ஸோ மாநில பட்டியல் அப்படின்னு சொல்லும்போது இது சார்ந்த விஷயங்கள்ல சட்டமியற்றும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா இட் லைஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா? ஸோ மாநில சட்டமன்றத்துக்கு தான் இருக்கு. ஸோ அப்படி முதல்ல 52 துறைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் ஆனா இப்ப எத்தனை துறைகள் தான் இருக்கு அப்படின்னா 47 துறைகள் அப்படிங்கிறதா மாநில பட்டியல் சார்ந்த விஷயங்கள்ல இடம் பிடிச்சிருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ மாநில பட்டியல் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லக்கூடிய மாநில சட்டமன்றங்களுக்கு தான் சட்டம் இயற்றுவதற்கான முழு அதிகாரம் அப்படிங்கிறதுமே இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ அப்படி எதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட் கீழ எல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா விவசாயம், காவல்துறை, சிறைச்சாலை, உள்ளாட்சி அரசாங்கம், பொது சுகாதாரம், நிலம், மது, வர்த்தகம் மற்றும் வணிகம், காலனி மற்றும் கால்நடை வளர்ப்பு மற்றும் மாநில பொதுப்பணிகள் போன்றவை எல்லாமே மாநில பட்டியலின் கீழே வரும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க, ஸோ இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லக்கூடிய பொதுப்பட்டியல். ஸோ பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லும்போது ஸோ பவர் டிஸ்ட்ரிபியூட் ஈக்குவலி பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில அதிகாரங்கள் அப்படிங்கிறது சமமாக பகிரப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒன்றிய பட்டியல்னு சொல்லும் போது மத்திய அரசுக்கு நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் சட்டமீற்றும் அதிகாரம் இருக்கு. ஆனா மாநில பட்டியல்னு சொல்லும் போது சட்டப்பேரவைகளுக்கு சொல்லக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு மட்டும்தான் பவர் இருக்கு. ஆனா பொதுப்பட்டியல்னு சொல்லக்கூடிய கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கு, மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கு. தட் இஸ் பார்லிமெண்ட் அண்ட் லெஜிஸ்லேச்சர் 2 பேருக்குமே சட்டம் இயற்றுவதற்கான பவர் இருக்கு. பட் ஆனா ஒருவேளை சட்டம் இயற்றுவதில் 2 பேருக்கும் இடையில ஒரு கிளாஷ் வருது, ஒரு முட்டுக்கட்டை ஏற்படுது அப்படின்னா இந்த இடத்துல யாருடைய அதிகாரம் ப்ரிவைல் ஆகும் அப்படின்னா நாடாளுமன்றத்துடைய அதிகாரம் ப்ரிவைல் ஆகும். ஓகேங்களா? ஸோ நாடாளுமன்றத்துக்கும் அதிகாரம் இருக்கு, சட்டமன்றத்துக்கும் அதிகாரம் இருக்கு. ஒருவேளை சட்டம் இயற்றுவதில் 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது உடன்பாடு ஏற்படல அப்படின்னா யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு தான் கூடுதல் அதிகாரங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை நம்ம ஃபெடரல் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் என்ன எக்ஸாக்ட் டேர்ம்ல சொல்லும் அப்படின்னா விச் இஸ் கால்ட் அஸ் அ குவாசி ஃபெடரல், அரை கூட்டாட்சி அப்படிங்கிற டேர்ம்ல தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்படி எதெல்லாம் வந்துட்டு பொதுப்பட்டியல் கீழே வரும் அப்படின்னா கல்வி, விவசாய நிலங்களை தவிர்த்த சொத்து பரிமாற்றம், வனத்துறை, தொழிற்சங்கங்கள், கலப்படம், தத்தெடுப்பு மற்றும் வாரிசு தொடர்ச்சி போன்றவை எல்லாமே வந்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லக்கூடிய பொதுப்பட்டியலுக்கு கீழே கவர் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்தது அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்த சட்டங்களுக்கான நடைமுறைகள் மற்றும் வழிமுறைகள். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் Jan 26 of 1950 ஜனவரி 26 1950 அன்னைக்கு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி நடைமுறைக்கு கொண்டு வந்ததுல இருந்து ஆஸ் ஆஃப் நோ இன்னைக்கு தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா we have made 106 amendments 106 திருத்தங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அப்ப அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல ஏதாவது ஒன்று புதுசா நம்ம சேர்த்தோம்னாலோ இல்ல ஏற்கனவே இருக்கிறத ரிமூவ் பண்ணணும்னாலோ இல்ல ஏதாவது சம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும்னாலோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட் சொல்றோம். சோ இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் அப்படிங்கறத எந்த கண்ட்ரியுடைய கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம அடாப்ட் பண்ணோம்னா we adopted it from the South African Constitution, தென்னாப்பிரிக்காவினுடைய அரசியலமைப்புல இருந்து தான் நம்ம அதை அடாப்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ அப்படி எந்த ஆர்டிகல் வந்துட்டு அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் பத்தி பேசுது அப்படின்னா ஆர்டிகல் 368 விதி 328. ஓகே, இந்த ஆர்டிகல் 368 எத்தனை வழிகள் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு அப்படின்னா ஒன்லி இன் 2 ways, 2 வழிகள்ல அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? என்னென்ன வழிகள் அப்படின்னா the first one is ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மையின் மூலம் அல்லது நாடாளுமன்றத்தினுடைய ஸ்பெஷல் மெஜாரிட்டியின் மூலம் என்ன பண்ணலாம் திருத்தம் மேற்கொள்ளலாம்னு சொல்லுது. அப்போ அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னது? டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ்ல 50% மேல மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில பாதிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஆதரவா இருந்தாங்க அப்படின்னா அது வாக்களிப்பு நிறைவேறும். அண்ட் இந்த கண்டிஷன் மட்டும் இல்லாம இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா பிரசன்ட் ஓட்டிங், அந்த அன்னைக்கு வந்து வாக்களிக்கிறவங்கல 3/2 பங்குக்கும் மேல. அப்போ டோட்டல் ஸ்ட்ரென்த்ல 50% மேலையும் அந்த அன்னைக்கு வந்து ஓட் பண்றவங்கள 2/3 பிளஸ் 3/2 பங்குக்கு மேலையும்னு சொல்லிட்டு இந்த 2 கண்டிஷனும் டேலி ஆனா அப்படின்னா தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பெரும்பான்மை கண்டிஷன் அப்படிங்கிறது டேலி ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபாவுடைய ஸ்ட்ரென்த் 543. ஓகேங்களா? ஸோ அதோட டோட்டல் ஸ்ட்ரென்த்ல 272 பிளஸ் அப்படிங்கிறது 50%க்கு மேல. இது மட்டும் இல்லாம ஒருவேளை அந்த அவைக்கு அன்னைக்கு 400 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா ஓகேங்களா 2/3 கிட்டத்தட்ட 300 பேராவது அதுக்கு ஓகே சொல்லியிருக்கணும். அப்போ
இந்த கவுண்ட்டும் 300க்கு மேல தாண்டணும், இந்த கவுண்ட்டும் 300 தொடணும். அப்ப இந்த ரெண்டு கண்டிஷனுமே டேலி ஆயிருந்தா மட்டும்தான் சிறப்பு பெரும்பான்மை கண்டிஷன் அப்படிங்கிறது டேலி ஆகும். ஓகேங்களா? அப்படி எதெல்லாம் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய சிறப்பு நாடாளுமன்றத்துடைய சிறப்பு பெரும்பான்மை மூலியமாக நிறைவேற்றப்படுது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், டிபிஎஸ்பி அரசு கொள்கைகளை வழிநடத்தும் நெறிமுறைகள் மற்றும் முதல் மற்றும் மூன்றாவது பிரிவுகளில் குறிப்பிடப்படாத மற்ற விதிமுறைகள். ஓகேங்களா? அதாவது மீதி இருக்கக்கூடிய 2 டைப்ஸ்ல மென்ஷன் பண்ணாத விஷயங்கள், மெயினா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி போன்ற விஷயங்கள் எல்லாமே ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பெரும்பான்மை மூலியமாக தான் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி இந்த பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை மூலம் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு, ஓகேங்களா, அண்ட் தென் கெட் த ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ராட்டிபிகேஷன் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதலை பெறுதல். ஓகேங்களா? ஸ்பெஷல் மெஜாரிட்டி நாடாளுமன்றத்துடைய சிறப்பு பெரும்பான்மை மூலியமாக தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு அதுக்கு பிறகு பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதலை பெறுதல் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். ஸோ எந்த மாதிரி விஷயத்துக்கு இது போவாங்க அப்படின்னா, தட் இஸ் சென்டர் ஸ்டேட் ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி அம்சம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது திருத்தம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா மாநில சட்டமன்றத்துடைய ஒப்புதலை வாங்கணும். ஸோ அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்ல சிறப்பு பெரும்பான்மை போடுவாங்க. ஸோ சிறப்பு பெரும்பான்மை என்ன அர்த்தம்? பார்லிமெண்ட்ல டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ்ல பாதிக்கும் மேல, அண்ட் தென் பிரசன்டட் ஓட்டிங் அந்த அன்னைக்கு வந்து வாக்களிக்கிறவங்கள 3/2 பங்குக்கும் மேல. இது ஒரு கண்டிஷன். அடுத்தது செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த விஷயம் ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி அம்சம் சார்ந்த விஷயமா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாநிலங்கள் சட்டப்பேரவைக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்போ 28 மாநிலங்கள் இருக்குதுன்னா அந்த 28ல பாதி மாநிலங்கள் அட்லீஸ்ட் 14 ஸ்டேட்ஸ் ஆகுது அந்த மாநில சட்டப்பேரவையில, ஓகேங்களா, சிம்பிள் மெஜாரிட்டி சாதாரண பெரும்பான்மையினுடைய தீர்மானத்தோட அதை நிறைவேற்றி கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? இதுதான் செகண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படி வரும் அப்படின்னா, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் மற்றும் அதன் முறைகளில் திருத்தம் பண்றனாலோ, மத்திய மாநிலங்களின் நிர்வாக அதிகாரங்களின் விரிவாக்கம், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல், 7வது அட்டவணையில் அடங்கியுள்ள எந்த ஒரு பட்டியல் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, நாடாளுமன்றத்தில் மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவம். ஓகேங்களா? அண்ட் ரொம்ப முக்கியமானது, ஆர்டிகல் 368க்குள்ளாரியே ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பா பார்லிமெண்டுடைய ஸ்பெஷல் மெஜாரிட்டியை சேர்த்து மாநில சட்டப்பேரவையினுடைய பாதிக்கும் மேற்பட்ட ஒப்புதலையாவது நம்ம பெறணும் அப்படிங்கிறதா செகண்ட் கண்டிஷன். ஸோ இந்த 2 கண்டிஷன் மட்டும் தான் ஆர்டிகல் 368 விதி 368ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ரைட். இதை தாண்டி மூணாவதா இன்னொரு விஷயம் இருக்கு. பட் அது கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டிகல் 368ல மென்ஷன் பண்ணல, நாமள அதை ஃபாலோ பண்றோம். என்ன அப்படின்னா, சிம்பிள் மெஜாரிட்டி இந்த பார்லிமெண்ட். ஸோ நாடாளுமன்றத்தினுடைய சாதாரண பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? தட் இஸ் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ்ல மோர் தேன் 50%, மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில பாதிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுடைய ஒப்புதல். ஓகேங்களா? ஸோ அப்போ எதெல்லாம் வந்துட்டு நாடாளுமன்றத்துடைய தனி பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடிய சிம்பிள் மெஜாரிட்டியுடன் நிறைவேற்றப்படும் அப்படின்னா, புதிய மாநிலங்களை அனுமதிப்பது, உருவாக்குவது, தற்போது இருக்கும் மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைப்பது, அவற்றின் பெயர்களில் மாற்றங்களை செய்வது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஆர்டிகல் 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த யூனியன் அண்ட் ஸ்டேட் டெரிட்டரி சம்பந்தமானது. அடுத்தது மாநிலங்களில் மேலவையை உருவாக்குவது அல்லது நீக்குவது, குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர், சபாநாயகர், நீதிபதிகள் போன்றோருக்கு அரசியலமைப்பின் 2ஆம் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஊதியம், படிகள், சிறப்பு சலுகைகளை நிர்ணயிப்பது. தட் இஸ் ஷெட்யூல் 2 பேசிஸ்ல இருக்கக்கூடியது. நாடாளுமன்றத்தில் அமர்விற்கு குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கையை முடிவு செய்வது. தட் இஸ் கோரம்னு சொல்லக்கூடிய, நாடாளுமன்றத்துல குறைந்தபட்சம் இத்தனை உறுப்பினர்களாவது இருந்திருந்தால் அந்த அன்னைக்கு அவை கூடும் அப்படிங்கிற முறை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஊதியம் மற்றும் படிகள் நிர்ணயிப்பது, நாடாளுமன்ற நடைமுறை விதிகளை உருவாக்குதல், நாடாளுமன்ற குழுக்கள் மற்றும் அதன் உறுப்பினர்கள் ஆகியோரின் சிறப்பு உரிமைகள், நாடாளுமன்றத்தில் ஆங்கில மொழியினுடைய பயன்பாடு, உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்தல், உச்சநீதிமன்றத்திற்கு மேலும் அதிகாரம் வழங்குதல், அலுவல் ஆட்சி மொழியை பயன்படுத்துதல், குடியுரிமை அளித்தல் மற்றும் ரத்து செய்தல், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள் தொடர்பானது, தொகுதிகளின் எல்லைகளை வரையறை செய்தல், ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி, 5ஆம் அட்டவணை பட்டியலின மற்றும் பழங்குடியின இனப்பகுதிகளை நிர்வகித்தல், 6ஆம் அட்டவணை பழங்குடியின இனப்பகுதிகளை நிர்வகித்தல் போன்ற இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்லிமெண்ட்ல தனி பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடிய சிம்பிள் மெஜாரிட்டியோட தான் நம்ம நிறைவேற்றுவோம். ஓகேங்களா? ஸோ இப்படி ஆர்டிகல் 368 படி நமக்கு முதல் 2 டைப் தான் சொல்லியிருக்காங்க. இந்த 3rd டைப் அப்படிங்கிறது நாமளா எனாக்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். ஓகே, இதுல எந்த டைப்ல அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி. ஓகேங்களா? சோ 2 மூவ் பண்ணதுக்கு பிறகுதான் எங்க மூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, தட் வில் பி மூவ் டு த பிரசிடென்ட்ஸ் டேபிள், குடியரசுத் தலைவர் டேபிளுக்கு போகும். ஒருவேளை மக்களவை முடிவு பண்ணி மாநிலங்களவை வேணான்னு சொன்னாலும் சரி, இல்ல மாநிலங்களவை முடிவு பண்ணி மக்களவை வேணான்னு சொன்னாலும் சரி, அந்த மசோதா குடியரசுத் தலைவர் டேபிளுக்கு போகாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தேர் இஸ் நோ ஜாயிண்ட் சிட்டிங் ஃபார் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கு கூட்டமர்வுக்கு அழைப்பு விடுக்கப்படாது. ஓகேங்களா? சோ 2 ஒப்புதல் கொடுத்தாதான் எங்க அனுப்புவாங்க? குடியரசுத் தலைவர் டேபிளுக்கு அனுப்புவாங்க. சோ அப்போ பிரசிடென்ட்டுக்கு இந்த ஒரு
கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு திருத்த மசோதால என்ன மாதிரியான பவர்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு பவர் மட்டும் தான் பிரசிடென்ட் இருக்கு. டெஃபினெட்லி தே ஹேவ் டு கிவ் அசென்ட் டு த பில். அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குறது மட்டும் தான் குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற பவர். மற்றபடி அதை நிலுவையில நிறுத்தி வைக்கிறதோ திருப்பி அனுப்புறதோ ரிஜெக்ட் பண்றதோ இந்த எந்த அதிகாரமே குடியரசுத் தலைவருக்கு இல்லை. சோ அப்போ ஒரு நாடாளுமன்றம் நினைச்சா எப்படிப்பட்ட திருத்தத்தை வேணாலும் செஞ்சு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் போது கண்டிப்பா குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துதான் ஆகணும். எஸ், அப்போ அந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துடும். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லா இருந்தது ஆக்டா நடைமுறைக்கு வந்துடும். ஆனா அதுக்காக பார்லிமெண்ட்டுக்கு நம்ம ஃபுல் பவரையும் கொடுத்துட்டா பார்லிமெண்ட் நினைச்சா எப்படிப்பட்ட சட்ட திருத்தத்தை வேணாலும் பண்ணலாம் இல்லையா? அதனாலதான் பிரசிடென்ட்டுக்கு இந்த இடத்துல பவர் குறைஞ்சிருந்தாலும் ஒப்புதல் கொடுக்குற அதிகாரம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாலும் இதுல யாருடைய அதிகாரம் இருக்கு அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லக்கூடிய நீதித்துறையினுடைய சீராய்வு அதிகாரம் இருக்கு. தட் இஸ் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யார் உள்ள தலையிடலாம்? கோர்ட், நீதிமன்றம் உள்ள தலையிட்டு நீதித்துறையினுடைய சீராய்வு மூலியமாக அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற தீர்ப்பை வழங்க முடியும். ஓகேங்களா? சோ இது எந்த வழக்கின் மூலியமாக இது உறுதிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா பை கேசவானந்த் பாரதி கேஸ் ஆஃப் 1973. ஓகேங்களா? சோ கேசவானந்த் பாரதி வழக்கு 1973 மூலியமா அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஏதாவது அடிப்படை உரிமைகளையோ இல்ல அடிப்படை கட்டமைப்பையோ கான்ஸ்டிடியூஷனரி பேசிக் ஸ்ட்ரக்சரையோ பாதிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நீதிமன்றம் உள்ள தலையிட்டு அதை கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் 99th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2014. 99வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2014 அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனரி பேசிக் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. அதனால அந்த சட்ட திருத்தமே செல்லாதுன்னு சொல்லி 2015 உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணியிருப்பாங்க? தீர்ப்பு அப்படிங்கிறத வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்ஸ்டிடியூஷனுடைய அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட வந்துட்டு செகண்ட் லெசன் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒன்றிய நிர்வாகிகளை பற்றின கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இட் இஸ் ஒன்றிய நாடாளுமன்றம் சம்பந்தமான கான்செப்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மாநில சட்டமன்ற கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய ஆளுநர் பற்றின விஷயங்கள் எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.